ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2வது மாதத்தில் கர்ப்பமான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பத்தோட 2வது மாதத்தில் நீங்கள் அதிக உற்சாகமாகவும் கவலையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கூட உணரலாம். கர்ப்பத்தோட 2வது மாதத்தில் தான் குழந்தையோட மூளை, கண்கள், மூக்கு, அவங்களோட வாய் இதெல்லாம் வளர்ச்சி அடைய தொடங்குது. குழந்தை 4 மில்லிமீட்டர்லேருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் உயரமாக இருப்பாங்க, அதாவது நீளமாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ராபெரி அளவு தான் இருப்பாங்க. 2வது மாதத்தில் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே 4வது வாரத்திலிருந்தே பெண்களுக்கு அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். 2வது மாத கர்ப்ப அறிகுறிகளில் ஒன்று மலச்சிக்கல். இது ப்ரொஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோன் மூலமாக உங்கள் செரிமான அமைப்பை மெதுவாக்குது. இதனால் உங்களுக்கு சீரணமாகறதுல சிரமம் ஏற்படுது. இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கக்கூடிய இரும்பு சத்து மாத்திரைகள் மூலமாக கூட உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு அறிகுறி மனநிலை மாற்றங்கள். உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக உங்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படலாம். இது முதல் மாதத்தில் தொடங்கி 2வது மாதம் வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். 3வது மாதத்தில் இது கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிற மணிக்கு இருக்கும். மார்னிங் சிக்னஸ் அடுத்து இது 2வது மாத அறிகுறிகள்னு சொல்ல முடியாது. இது ப்ரெக்னன்சி வரைக்குமே தொடரக்கூடிய ஒரு அறிகுறி. காலையில் மட்டும் இல்லை, எப்போ வேணாலுமே உங்களுக்கு குமட்டல், வாந்தி அப்படின்றது உணரலாம். மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு 3 மாதத்துலேயே கம்ப்ளீட் ஆகிரும். இந்த குமட்டல், வாந்தி குறைஞ்சிட்டு வந்துடும். குமட்டல் உண்டாக்கும் உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து உங்களுக்கு மயக்கம் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல் இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பொதுவான ஒரு அறிகுறி. இது உடலில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அளவு உங்கள் கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுனால இது ஏற்படுது. உங்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தம் குறைஞ்சிச்சினாலும் தலை சுற்றல் ஏற்படும். மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டமும் குறைந்து தலைவலி ஏற்படுது. நெக்ஸ்ட்டு உங்கள் மார்பத்தின் அளவு அதிகரிப்பது. கர்ப்பத்தோட முதல் 2 மாதங்களுக்கு பெண்கள் அனுபவிக்கும் மற்றொரு அறிகுறி தான் உங்கள் மார்பகத்தின் அளவு அதிகரிக்கிறது. இல்லைன்னா மார்பகத்தில் லைட்டாக வீக்கம் இருக்கிறது, இல்லைன்னா தொட்டாவே சாஃப்டாக இருக்கிறதும் இன்னொரு அறிகுறி. சில பெண்களுக்கு அவங்களோட மார்பகத்தோட முளைக்காம்புகளில் தொட்டாலே வலி ஏற்படலாம். தாய்ப்பால் கொடுப்பதற்கு உடல் தயாராகக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால உணவு மீது பசி அதிகமாக இருக்கலாம், இல்லை உணவு மீது பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காத உணவுகள்லாம் கர்ப்ப காலத்தில் பிடிக்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு டைமில் பார்த்தா உங்களுக்கு பிடித்த உணவோட வாசனை கூட உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ரொம்ப குமட்டல் ஏற்படுத்தலாம். கர்ப்ப காலத்தில் வெள்ளைப்படுதல் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இது அதிகமாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இல்லாமல் கூட இருக்கலாம். வெள்ளைப்படுதலோட நிறத்தையும் அதோட வாசனையத்தையும் வச்சு இது நார்மலாக இல்லை அப்நார்மலாக அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஆனால் இயல்பாக வெள்ளைப்படுதல் வெண்மையாகவும் பால் நிறத்தில் இருந்துச்சுன்னா இது ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்ப்ப காலத்தில் உமிழ்நீர் அதிகப்படியான சுரப்பு இருக்கும். அது எதனாலனா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் மேலே எதுக்கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது உங்கள் உமிழ்நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். உங்களோட கர்ப்பப்பையில் லேசான வலியும் இறுக்கமும் இருக்கலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. அதனால் இந்த வலி இருக்கலாம். இல்லைன்னா குழந்தைக்கு இடமளிக்க உங்கள் கர்ப்பப்பை விரிவடையுது. இதனால் கூட வலி ஏற்படலாம். அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை இருக்கும். இதுவுமே ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக உங்கள் கர்ப்பப்பையில் சிறுநீரகங்கள் கூடுதல் வேலை செய்யுது. அதனால் அவங்க தண்ணி உற்பத்தி செய்து வெளியே தள்ள ஆரம்பிப்பாங்க. ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். சோர்வாகவும் உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போலவே இருப்பது போலவே இருக்கிறது இது பொதுவானது தான். நீங்கள் அதிகமாகவே வேலை செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலுமே உங்களோட உடம்பு டயர்டாகவே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓய்வு அவசியம். 2வது மாதத்தில் நீங்கள் கவனிக்கக்கூடியது கர்ப்பத்தோட 2வது மாதத்தில் உங்கள் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் கவனிக்காமல் கூட இருக்கலாம். உங்கள் மார்பகத்தில் வலியும் ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு மார்பகம் கூட வீங்கி இருக்கலாம். கர்ப்பத்தில் பொதுவாகவே 10 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அந்த 10 மாத காலத்தில் குறைந்தது 2 கிலோ உங்கள் மார்பகத்திலே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிரும். பொதுவாக கர்ப்ப காலத்தில் உங்கள் உணவில் சுமார் 300 கலோரிகள் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கணும்.
2வது மாதத்திற்கு தேவையான உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் கருவோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து அடங்கிய சமச்சீரான உணவை நீங்கள் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சமாளிக்க முடியும். ஊட்டச்சத்து குறைபாடுகளையும் சோர்வுகளையும் தடுக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், புரதங்கள், விட்டமின் நிறைந்த உணவுகளை சரியான விகிதத்தில் சாப்பிடணும். பழங்களை, காய்கறிகளையும் நிறைய சாப்பிடுங்க. பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளெல்லாம் தடுக்கிறதுக்கு பழங்களையும் காய்கறிகளையும் நல்லா கழுவிட்டு சாப்பிடணும். உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட குறைபாடை தடுக்கிறதுக்கு பச்சை இலை காய்கறியும் பழங்களும் அது மாதிரிக்கு முட்டை, பருப்பு வகைகள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஃபோலைட் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற போது குழந்தைகளுக்கு எந்த குறைபாடும் இருக்காது. அது மாதிரிக்கு உங்களுக்கு செரிமான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் உலர்ந்த பழங்கள், நட்ஸுகள்லாம் நிறைய நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். கர்ப்பிணிகள் தினமும் குறைந்தது 2லேருந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். கீரை வகைகள், பீட்ரூட், வெந்தயம், மீன் இந்த உணவுகள்லாம் ஆரோக்கியமான இரத்த உற்பத்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்ப்பமாக இருக்கும்போது பழங்களும் காய்கறிகளும் தவறாமல் சாப்பிடணும். வேக வைக்கப்படாத முட்டைகள், வேக வைக்கப்படாத இறைச்சி, பாலாடை கட்டுகள், பாதரசம் கொண்ட மீன்களில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதிகப்படியான காஃபினை தவிர்க்கணும். அது மாதிரி டீ குடிக்கிறதையும் தவிர்த்துக்கணும். காரமான உணவுகளையும் அமிலம் நிறைந்த உணவுகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதனால் உங்களுக்கு அஜீரணம், நெஞ்செரிச்சல் கூட ஏற்படலாம். 2வது மாதத்தில் ஸ்கேன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலுமே 8வது வாரத்துலேருந்து 9வது வாரம் வரைக்கும் பரிசோதனை என்பது நிகழும். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும் போது தான் உங்களோட குழந்தையோட இதய துடிப்பை கணிக்க முடியும். இந்த டைமில் குழந்தையோட இதய துடிப்பை கண்டறிய முடியலேண்டா இன்னும் 1 வாரத்தில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.